இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் நவம்பர் 17. பண விஷயத்தில் நீதியாயும் உண்மை உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். இயேசு அப்பத்தையும் மீனையும் திரளாய் பெருகச் செய்திருந்தாலும் தன் சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாகாதபடிக்கு மீதியான துணுக்கைகளை சேர்த்து வையுங்கள் என கட்டளையிட்டார். யோவான் 6:12. பார்த்தீர்களா, ஆண்டவர் வீணாக்குதலை வெறுக்கிறார். அநேக விசுவாசிகள் தங்கள் குடும்ப செலவினத்தில் ஊதாரிகளாகவே இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி இருந்தால் ஒவ்வொரு மாதமும் வரவு செலவு கணக்கு எழுதி பார்த்து உங்கள் பணம் எவ்வளியில் வீணாகிறது என்பதை கண்டுபிடியுங்கள். இவ்விஷயத்தை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து எக்காலமும் கடனுக்குள்ளேயே புதைந்து கிடப்பீர்கள். இன்று விசுவாசிகள் அனாவசியமான அநேக செலவினங்களில் ஈடுபடுவதற்கு முக்கிய நோக்கம் இவர்களுக்கு மனிதர்களின் புகழ்ச்சி வேண்டும், அவ்வளவுதான். குறிப்பாக திருமண வைபவம். தடபுடலாக திருமணம் நடத்த வேண்டும் என்பதற்காகவே இன்று அநேகர் கடனுக்குள் வீழ்கிறார்கள். இது என்ன? மதியினத்தின் உச்சக்கட்டம். இதை போலவே தங்கள் வீட்டிற்கு ஆடம்பர பொருட்களை தருவிக்கிறார்கள். பிறரை தங்களின் தடபுடல் விருந்திற்கும் அழைக்கிறார்கள். எதற்காக? தங்களுக்கு புகழ்ச்சி வேண்டும் என்பதற்காகத்தான். இவை அனைத்தும் மதியினத்தின் மொத்த உருவம். நாம் விடுதலையோடு தேவனுடைய பார்வையில் மாத்திரமே ஜீவிக்க வேண்டுமென்றால் மனுஷர்களின் புகழ்ச்சிக்கு கண்டிப்பாக சாக வேண்டும். அப்போது மாத்திரமே நாம் கடனிலிருந்தும் விடுதலையாயிருக்க முடியும். நாம் பணம் செலவு செய்வதில் உண்மை அற்றவர்களாய் இருந்தால் தேவன் தன் ராஜ்யத்தின் மெய்யான ஐசுரத்தை நமக்கு ஒரு காலம் தரவே மாட்டார். லூக்கா 16:11. இன்றைய அநேக பிரசங்கிகளின் வறண்டு போன பழங்கதை பிரசங்களை கவனிக்கும் போது இவர்களுக்கு மெய் ஐஸ்வர்யமான தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு இல்லை என்பதை மிக தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது. இவர்கள் பண விஷயத்தில் உண்மையில்லாதிருப்பதே இதற்கு காரணம். தேவன் தன் வார்த்தையிலிருந்து நமக்கு வெளிப்பாடு தரவில்லையே என உணரும்போது நாம் பண விஷயத்தில் உண்மையில்லாதிருக்கிறோமா என நம்மை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். ஒருவேளை அது அநீதியாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கவனக்குறைவும் வீணாக்குதலுமாய் இருக்கக்கூடும். ஜெபிப்போமா. எங்கள் பரம தகப்பனே, பண விஷயத்தில் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்ட எங்கள் தவறை மன்னித்து அதில் உண்மையாயிருந்து மெய்யான ஐஸ்வர்யம் பெற்றிட உதவி செய்தருளும். ஆமேன்.